சென்ட் பிரிட்டோஸ் அகாடமியோட கரஸ்பாண்டன்ட் டாக்டர் விமலா ராணி தான் நாம இப்போ மீட் பண்ண போறோம். மேம் வணக்கம். 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 ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கீங்க அண்ட் அதுல வந்து 15ன்ற ஒரு கரிக்குலம், அதையும் நான் கேட்குறேன் கண்டிப்பா. ஆனா இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற எல்லா டீச்சர்ஸ்க்கும் சம்பளம் அப்படிங்கிறத தாண்டி பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்த்தா பயங்கர ப்ரெஷர் இருக்கும். ஒரு பென்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட்டை தாண்டி இருக்கவே இருக்காது. இது கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விமன் ஆண்டர்பிரினரா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நமக்காக டெடிகேட் பண்ணுறாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு என்ன திருப்பி செய்யணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று வந்து என்கிட்ட வேலை பார்க்குறவங்க வந்து அவங்க எப்போவுமே இன்றைக்கி வந்து வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா, எந்த வீடாக இருந்தாலும் ஒரு ஏர்ன் பண்ணிட்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு மரியாதையும், அந்த மணி இன்கம் வந்து உள்ளே வரலன்னா அவங்களுக்கு இருக்கிற மரியாதையும் நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. கையில் 10 பைசா இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை தான். என்னோட ஸ்டாஃப் வந்து நான் ஸ்டாஃபாக பார்க்குறதில்ல, என்னோட பர்சனாக என்னோட பர்சனல் ரிலேட்டடாக தான் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு வேலைக்கு அப்புறம் வந்து யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அவங்க கையில் இருக்கும்போது, இந்தாப்பா இன்னைக்கு பிறந்த நாளா இதை வச்சுக்கோ அப்படின்னு அவங்க பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமும், அதை ரிசீவ் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ இருக்கிற சந்தோஷமும் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். அப்படிங்கிறது எந்த விதத்துல ஒரு நல்லா படிக்க வைக்கணும், என் குழந்தைக்கு வேர்ல்டு லெவலில் கொடுக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸுக்கு ஒரு கரிக்குலம் பெஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது? மோஸ்ட்லி வேர்ல்டு வைடில் வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 5 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், 7 இயர்ஸ் இருக்கும் போது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், மேத்தில் எது தெரிஞ்சிருக்கணும், சயின்ஸில் எது இருக்கணும், இங்கிலீஷ் லெவல் இப்படி இருக்கணும். இதுதான் வந்து ஒரு கேட்டகரைஸ்டு மேட்டர். ஓகேங்களா? ஆனால் அதை எப்படி சொல்லி கொடுக்குறோங்கிறதுல தான் வந்து கரிக்குலம் டிஃபர்ஸ். இப்போ நீங்கள் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு 6 இயர்ஸ் ஓல்டு குழந்தை இருந்ததுன்னா மேத்தமெட்டிக்ஸில் என்ன தெரியணும், அடிஷன் தெரியணும், சப்ட்ராக்ஷன் தெரியணும், 1 to 100 தெரியணும். இதுதான் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை எப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோம், அது எந்த அளவுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்கிறோம், அதை எப்படி வந்து அது மற்ற இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோங்கிறதுல தான் கரிக்குலம் மேட்டர்ஸ் எல்லாம். ஹியூமன் நேச்சர் இஸ் லைக் தட். பார்க்குறது, கேட்குறது, சொல்கிறது, அதுக்கப்புறம் தான் அதை வந்து ஒரு வடிவமாக நம்ம உருவாக்கணும். ஆனால் படிக்கிறதுல பார்த்தீங்கன்னா முதல்ல வடிவத்தை முன்னாடி கொண்டு வராங்க. ரிவர்ஸ் பண்ணும் போது இட் ஆல்வேஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஃபிகல்ட்டிஸ். ஆனால் அதே வந்து ஒரு பிக்டோரியலாக நீங்கள் எப்போவுமே வந்து மனசில் வந்து அது நல்லா பதியும் உங்களுக்கு. அப்புறம் கேட்குறது. ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் லேர்னிங். இத்தனை வருஷத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து லாட் ஆஃப் க்ரோத். உங்களோட மெத்தடாலஜி ஆஃப் 50 கரிக்குலமே ஸோ வீட்டில் குழந்தைங்க பேசுகிற மாதிரி தான் கிரியேட் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் வை ஐ பிளான்ட் the curriculum and written pattern வந்து I planned like that. இந்த கரிக்குலத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க மேம்? எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க? ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் இது ரிசர்ச்சிங்க. 10 வருஷம் இப்போ இந்த 50ங்கிற கரிக்குலம். ஏன்னா கரிக்குலம்ங்கிறது வந்து நம்ம சும்மா நமக்கு வேண்டியது இல்லை, எனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்றது வந்து நம்ம கொடுக்க முடியாது. பிகாஸ் திஸ் ஹேஸ் டு ட்ராவல் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். அப்படிங்கிறத போது நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து த மேக்ஸிமம் ரைட் வே ஆஃப் கன்வேயிங் இருக்கணும். ஓகேங்களா? நமக்கு வேணுங்கிறதுக்காக வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. அப்படி இருக்கும்போது வி நீட் டு டூ லாட் ஆஃப் ரிசர்ச். ஸோ ரிசர்ச் டீம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் பண்ணி எப்படி வந்து அது இப்போ யூனிசெஃபில் வந்து 2050க்கு வந்து என்ன தேவையோ every few years ஒரு தடவை UNICEF will give norms of kids education. 2050 வரும்போது இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறது வந்து அந்த நார்ம்ஸில் இருக்கும். ஸோ we refer that norms and we fulfilled the norms creating the curriculum. இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எந்த இடத்துல உங்களுக்கு தோணுச்சு மேம்? சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்ததா, இல்லை எப்போ இது கண்டிப்பாக பண்ணணும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம், ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்குலாம் அப்படின்றது? ஜென்ரலி வந்து எனக்கு பண்ணணுங்கிறது வந்து பிகாஸ் ஐ லாஸ்ட் மை சைல்டு. த ஃபர்ஸ்ட் 2 சில்ட்ரன் வந்து எனக்கு வந்து ஐ லாஸ்ட். 3rd தான் என்னோட டாட்டர். அதுக்கப்புறம் வந்து எகெயின் ஐ லாஸ்ட் 1 more child. தென் தான் மை சன். ஸோ ப்ரெக்னென்சி டிஃபிகல்ட்டிஸ், ஒரு குழந்தை பிறந்தே இருந்துச்சு இந்த மாதிரி. ஸோ ஐ ஃபீல் தட் சம்திங் தட்
இட் இஸ் கன்வேயிங் அ எனக்கு மெசேஜ் டு மீ. ஆக்சுவலா இவ்வளோ நேரம் நீங்க குழந்தைங்களுக்காக நான் புக் எழுதியிருக்கேன், 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு கரிக்குலமே கொண்டுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதுல இருந்து பொதுவா பணக்காரங்களா இருந்தா சம்பாரிச்சிட்டோம். நீங்க வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து டெய்லி ரூ. 500 இருந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு வேணா கோடியில டர்ன் ஓவர் பண்ணலாம் இல்லையா? ஆனா ஸ்க்ராட்ச்ல இருந்து தான் லைஃப் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து தான் உங்க அப்பா வந்து மேத்ஸ் டீச்சர் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஆன்டர்பிரினரோட வைஃப், நீங்களும் பிசினஸ் பண்றீங்க. நீங்க பெரிய விமன் ஆன்டர்பிரினர். ஆனா சும்மா இருக்கலாம் அப்படின்னு இல்லாம படிக்கிறது, எழுதுறது அப்படிங்கிறது ஒரு வயசுக்கு அப்புறம் படிக்கணும்னு தோணவே தோணாது. ஆனா நீங்க ஸ்டில் நீங்க படிச்சுட்டே இருக்கீங்க. நான் புக் எழுதியிருக்கேன்னு ஆசையா அந்த எக்ஸைட்மென்ட் உங்க கண்ணுல பார்த்தேன். அந்த புக்க நீங்க காட்டும்போது இல்லைங்க, எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது. நான் படிக்கும்போது படிக்கலங்க. ஆ. அதனால தான் இப்போ 25 வருஷமா கண்டினியூஸா படிச்சிட்டு இருக்கிறேன். அதான் வித்தியாசம். இருந்தாலும் ரொம்ப அநியாயமா நெறைய பேர் இத பார்க்கும்போது படிக்கணும்னா ஒரு வயசு தான். அதுக்கப்புறமா படிக்கவே மாட்டாங்க. பட் நீங்க ஸ்டில் படிக்கிறேன், புக் எழுதுறேன், குழந்தைங்களுக்காக பண்றேங்கும்போது இப்போ நீங்க சொன்னீங்க மேம். ஏன் இவ்ளோ ஸ்கூல் ரன் பண்றேன், இவ்ளோ சோஷியல் சர்வீஸ் பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும் பண்றேன் அப்டின்னா, நான் வந்து குழந்தைங்கள டெலிவரி அப்போ இழந்துட்டேன், பிரெக்னன்சி அப்போ இழந்துட்டேன் அப்டின்றீங்க. இந்த இடத்துல நீங்க இன்னைக்கு ஒரு ரோல் மாடல் நெறைய பெண்களுக்கு. கொஞ்சம் டீட்டெயில்டா சொன்னா நெறைய பெண்களுக்கு இத பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் குழந்தை அப்படிங்கிறது நம்ம சமூகத்துல கல்யாணம் ஆயிட்டா குழந்தையான்னு பெண்களை வந்து போட்டு வாட்டி எடுக்கிறது. அதுலயும் அந்த குழந்தை இறந்துட்டு இல்ல அப்படின்னா போதும் வார்த்தையால எப்படி சுடுவாங்கன்னு. ஸோ அந்த டைம் நீங்க எப்படி கேரி ஓவர் பண்ணீங்க, ஹேண்டில் பண்ண? அதே மாதிரி எனக்கும் வந்து அந்த சிச்சுவேஷன் வந்தது அண்ட் கேள்விகள் வந்தது. அப்படி வரும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஹவ் வி டேக் திங்ஸ் இன் அ பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட்டு வந்து குழந்தை வந்து இது பண்ணிவிட்டு ஒரு 3 மாசத்துல வந்து அபார்ஷன் ஆச்சு. அப்போ வந்து எஸ் ஐ ஃபெல்ட் வெரி சேட். அட் த சேம் டைம் எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட். இது வரைக்கும் நம்ம வந்து கன்சீவ் ஆவோமா என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் வந்து ஐ குட் ஏபிள் டு கன்சீவ்ங்கிறது வந்து ஒரு 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 கைண்ட் ஆஃப் அ கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு எனக்கு. ஏன்னா நெறைய நமக்கு எது இல்லையோ அதுதான் திங்க் பண்ணி டிப்ரஷன் ஆவாங்க. பெண்கள் வந்து எனக்கு ஏன் அபார்ஷன் ஆச்சு? எனக்கு ஏன் குழந்தை போச்சு? அப்படிங்கும்போது நீங்க நான் வந்து பிரெக்னன்ட் ஆக முடியுது அப்படின்னு நீங்க ஆப்போசிட்டா திங்க் பண்ணிருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு டவுட்டில் இருந்தீங்க. அந்த ஒரு டவுட்டில் வந்து நீங்கள் பாதி இப்போ 5 பேப்பர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 5 பேப்பர்லேயும் ஃபெயில் ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஃபெயில் ஆகிட்டே வந்தோம்னா யூ ஹாவ் அ டவுட். 5 பேப்பரில் வந்து 1 பாஸ் ஆகிட்டு 4 போயிடுச்சு அப்படின்னா அந்த 1 வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நானும் வந்து எடுத்துக்கிட்டது. ஆனா உங்களுக்கு சொசைட்டில இருந்து வந்த நெகட்டிவிட்டி அதுங்கிறது என்னதெல்லாம் மேம் அது? ஆமாங்க. எப்போ போனாலும் எல்லாரும் கேட்பாங்கல்ல, "இன்னும் குழந்தை இல்லையா? அச்சச்சோ! அ அப்படி ஆயிடுச்சா?" அப்படிலாம் கேட்பாங்க. நம்ம வந்து அப்போ தான் வந்து இல்ல, இல்ல எனக்கு உள்ள தெரியும். எஸ் ஐ குட் ஏபிள் டு கன்சீவ்ங்கிறது வந்து ஒரு 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 ப்ரூஃப் எனக்கே கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எஸ் டெஃபினெட்லி அதுக்கப்புறம் ஒரு சன் வந்து பிறந்து இறந்தபோது வந்து எகெயின் ஐ ஃபெல்ட் ரியலி வெரி சேட். அண்ட் அந்த டைமில் எங்கள் அம்மாவும் இருந்தாங்க. அண்ட் ஐ க்ரைட் அண்ட் மை மாம் க்ரைட் எல்லாருமே. அப்போ கூட எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நல்லா சாப்பிடு, இன்னொரு பிள்ளையை பெற்றுக்க வேண்டாமா அப்படி அம்மா அம்மா தான் இல்ல? அப்படிங்கிறப்ப தான் வந்து எஸ் முதல்ல வந்து நான் குழந்தைய பார்க்கவே இல்லை, அபார்ஷன் ஆச்சு. இது குழந்தைய வந்து நான் பார்த்தேன். The child was alive for 3 hours. 3 ஹவர்ஸ். 3 hours. மை காட் எவ்வளோ அழகா ஞாபகம் ஆமா, ஆமா, வச்சிருக்கீங்க. ஆமா. ரொம்ப ரொம்ப அழகா ஆனா லைக் இருந்தது பையன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஒரு நடந்த ஒரு நெகட்டிவிட்டில இருந்து அதை பாசிட்டிவா திங்க் பண்றேன் அப்படின்னு ஸ்டில் ஐ சொல்ற கேன் ஒரு ஐ woman கேன் பார்க்கிறேன். ஃபீல் த பேபி. நான் அப்படி கையில வச்சிருந்தேனுங்க. நல்ல சுருள் சுருளா முடி, பையன் நல்ல ஃபேரா அழகா இருந்தது பையன். அதுதான் வந்து ஒரு குழந்தைங்கிறது, ஒரு உயிருங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுங்கிறது வந்து அதை கோ த்ரூ பண்ணவங்களுக்கு ரொம்பவே தெரியும். அந்த குழந்தைக்காக நான் வந்து ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் எடுத்தேன். காலை பெட்லேருந்து கீழே கூட வைக்கல. 9 மாசமும் பெட்லயே இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லூஸ் பண்ணும்போதுங்கிறப்ப வந்து டெஃபினட்டாக அது ரொம்ப கொடுமையா இருக்கும் யூ அது. ஃபீல் த பெயின், த கோர். புரியுதுங்களா? ஸோ ஏன்னா அது வந்து யூ வார்த்தையால டெடிகேட். சொல்ல முடியாது. ஆமாம்மா, யூ டெடிகேட் என்டையர்ல இந்த 4 செவத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஃபுல் பெட்டில் ஒரு ரூம் சாப்பிட விட்டு எங்கேயுமே போகவே இல்லை 9 மந்த்ஸும். அது ஆக்சுவலி அது ஒரு சிறை மாதிரி தான் இருந்திருக்கும். ஆமாம், சாப்பிட மட்டும்தான் எந்திரிச்சு உட்காருவேன். ம். ஸோ மற்ற நேரம்லாம் நீங்கள் வந்து படுத்தே இருக்கணும். யூ ஆர் ஹெல்தி பட் யூ ஹாவ் டு லை டவுன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் திங் டு ஹேண்டில் இட். ஆமா.
குழந்தை வயித்துல இருக்குங்கிறது சந்தோஷம். ஆனா இறங்கி நடக்கக்கூடாது. பாத்ரூம் போகணும்னா பயமா இருக்கும். இல்ல? அந்த ஆமாமாமா. குழந்தைய லாஸ் பண்ணி ஏன் ஆமா. அந்த அளவு டாக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருந்தாங்களா? 9 ஆமாமா. மந்த்ஸ் பெட்ல தான் பிகாஸ் எனக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி வந்து ரொம்ப ஏர்லி பிரெக்னன்சிங்கிறதுனால, அப்போ வந்து அந்த அபார்ட் ஆனதுனால, தென் தே செட் தட் இட் இஸ் பெட்டர் டு டேக் கேர் ஆஃப் த இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். ஸோ ஒரு லாஸ் வந்து உங்களுக்கு அதனோட பெயின் புரிய வைக்கும். இம்பார்ட்டன்ஸையும் புரிய வைக்கும். அதுலேருந்து தான் வந்து ஐ ஐ ஆல்வேஸ் ஐ லவ் children because not only I lost them, because I I have that feel of love. குழந்தைங்கிட்ட வந்து குடுக்குற அன்பு வந்து நீங்க யார் எந்த நீங்க உங்களுக்கு தெரியாத குழந்தையே நீங்க சிரிச்சிதுன்னா, உங்களால சிரிக்காம இருக்க முடியாது. அது தூக்கணுங்கிற ஒரு ஃபீல் வராம இருக்க முடியாது. அது ஒரு That's எதிர்பார்ப்பே இல்லாத லவ், அன்பு இல்ல குழந்தைங்க கண்டிப்பா. கிட்ட மட்டும். ஆனா அந்த பெயின வந்து நீங்க கிராஸ் பண்றதுக்கு ஃபாலோ பண்ண விஷயங்கள் என்னென்ன மேம்? அந்த டைம் வந்து லாஸ். குழந்தையே இழந்துட்டேன். ரொம்ப டிப்ரஷனா இருக்கும். தூக்கம் வராது. அழுகை தான் வரும். கண்டிப்பா. பசிக்காது. இந்த எல்லாமே கோ த்ரூ பண்ணேங்க. எகெயின் அதேதான். த சேம் கைண்ட் ஆஃப் அ கான்ஃபிடன்ஸ் வந்து எஸ் அப்போ குழந்தைய பார்க்கல, இப்போ குழந்தை ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து போறதுக்கு வந்து ஹவ் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப். நம்ம உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாலோ, இல்லாட்டி வந்து ஒரு டிப்ரெஷன்ல போனாலோ, நமக்கு வந்து நடக்க போறதில்ல. யூ நீட் டு கோப் அப் யுவர் ஹெல்த். திருப்பி வந்து நீ போணும். திருப்பி ஐ கோ ஃபார் அ லாட் ஆஃப் செக்கப்ஸ், டெஸ்ட்டு. ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூ கான்ட் கற்பனையே நேம் பண்ண இட். முடியாது. ஆமாமாமா. ஸோ ஒரு நம்பர் ஆஃப் இன்ஜெக்ஷன் விச் ஐ குட் ஹவ் காட்ன்னா வந்து அந்த ஒரு 9 மாசத்துல வந்து ஒரு 600 இன்ஜெக்ஷனாவது போட்டிருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு 3 இன்ஜெக்ஷன்ற மாதிரி. ஸோ இட்ஸ் லாட் ஆஃப் பெயின் அண்ட் 600 லாட் ஆஃப் இன்ஜெக்ஷன் ஈஸியா சொல்றீங்க. அதுவும் குழந்தை வயித்துல இருக்கும்போது பேனிக்கா இருக்கும்ல. ஒரு பயம் வரும்ல. அது இருந்ததா? இல்ல கான்ஃபிடென்ட்டா இல்ல? எனக்கு வந்து ஃபியரை விட வந்து ஐ ஹேவ் தட் அ கைண்ட் ஆஃப் அ கான்ஃபிடென்ஸ். இது வேணும் எல்லா பெண்களுக்கும். எனக்கு ஆமா கைண்ட் ஆஃப் கத்துக்கணும். கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஒரு பிலீஃப்ங்க. நமக்கு வேணுங்கிறது நமக்கு கிடைக்கணுங்கிறது கிடைக்காம போகாது. ஐ எம் நாட் டன் ராங் டு எனிபடி. நான் யாருக்கும் எந்த தப்பு பண்ணல. ஆமா ஐ டோன்ட். ஸோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் மீன்ஸ் யூ நீட் டு லேர்ன் சம்திங். எனக்கு மேபி இதெல்லாம் கோ த்ரூ பண்ணதுனால தான் வந்து ஐ லேர்ன் அ லாட். ஸோ தட் மேக்ஸ் மீ டு கிவ் மீ அ மோர் கான்ஃபிடென்ட் அண்ட் மோர் டிட்டர்மினேஷன். ஃபர்ஸ்ட் குழந்தைய பார்க்கும்போது எப்படி இருந்தது அதுக்கப்புறமா? ஐயோ! அதெல்லாம் வந்து யூ கான்ட் அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண வேர்ட்ஸில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அதனோட ஹாப்பினஸ், அதனோட இதெல்லாம் வந்து ஐயோ! குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணோன்னா, அவளுக்கு அந்த பொண் குழந்தை தான். வீடு ஃபுல்லாக ஏசி. அப்போ தான் நாங்கள் வீடு ஃபுல்லாக ஏசி போட்டோம். ஏன்னா ஸோ இட்ஸ் சம்திங் தட் யூ ஆர் யூ மூவ் டுவர்ட்ஸ் சம்திங் இல்லையா? அது இப்படி ஆயிடக்கூடாது, அப்படி பண்ணிடு. ஆனால் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு யா யூ கேன் டெல் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். பட் உங்க கணவரோட சப்போர்ட் எப்படி இருந்தது மேம் அந்த டைம்லலாம்? நல்ல பிகாஸ் அவரும் அப்பதான் பிசினஸ் பண்ண ஆமா, லைலோ ஆமா, காலேஜ்ல ஆமா, ப்ரொஃபஸரா இருந்த ஆமாம். அப்பதான் பிஸ்னஸ் எல்லாம் பிசினஸ்க்குள்ள பண்ணும்போது போயிருந்திருப்பாங்க. எஸ் ஹி Initial ஆல்சோ stage. கான் த்ரூ அ லாட் ஆஃப் இது. அந்த குழந்தைக்கு வந்து இங்கே வீட்டில் இருந்ததான் போயிடுச்சு, குழந்தை இது பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. 9 மாதம் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஓ, தேர்ட் பேபிக்கு ஆமாம். வீட்லயே இல்ல. வீடாவது பரவாயில்ல. பரவாயில்ல. அடுத்த லெவல் வந்து லெவல் ஏறிட்டே போகும்ல. அடுத்த லெவல் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஐ வாஸ் அட்மிட்டட் ஃபார் 9 months 8 months. அந்த மாதிரி யார்கிட்டயுமே கேள்விப்பட்டது இல்ல மேம். ஓகே, 9 months ஹாஸ்பிட்டல். ஆமாம், ஐ வாஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல். அங்கே அகெயின் 4 அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து அதே 4 வால், ஒரு ஜன்னல். ஸோ வென்எவர் ஹீ இஸ் நாட் ட்ராவலிங் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்காக வந்து அங்கேயே இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து தி என்டையர் சப்போர்ட் ஹஸ் பீன் கிவன் பை மை ஹஸ்பண்ட். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட பெரிய நம்பிக்கை தான். நம்பிக்கையும் நேர்மறை நம்பிக்கை தானுங்க வாழ்க்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் எஸ் வி டு நாட் நோ வாட் ஹேப்பன்ஸ் டுமாரோ, பட் அந்த நம்பிக்கையில் தானே நம்ம எல்லாமே பண்ணுறோம். 10 வருஷம் கழிச்சு நான் இப்படி இருக்கணுங்கிறது ஒரு ட்ரீமும் வந்து அந்த நம்பிக்கையில் தான். பட் நோ ஒன் நோஸ் தட் வெதர் த நெக்ஸ்ட் டே இஸ் ஃபார் யூ ஆர் நாட்.
ஸோ தமிழ்நாட்டில் 50ங்கிற கரிக்குலம் வந்து இருக்குது. இது புதுசாக வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, கொடுக்க போகிறீங்க இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு. எஜுகேஷனில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து இந்த அளவுக்கு தெரியுது. அதே நேரம் நீங்கள் வந்து நிறைய சமூக ஆர்வலராகவும் இருக்கிறீங்க. நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் முதல்ல எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு இருக்கு. I have my own foundation called Seek Foundationல வந்து Women Empowerment and Child Development. So 12 years வந்து that also I am doing it. And Seek Foundation has adopted 25 villages. பட் சீக் ஃபவுண்டேஷன், உங்களோட சீக் ஃபவுண்டேஷன்ல வந்து நீங்க 25 கிராமங்களை தத்தெடுத்திருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? 25 கிராமம் வந்து நாங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கிறோம். எவ்ரி 5 வில்லேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹப். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சில வில்லேஜில் கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வாட் வி டூ வந்து 5 வில்லேஜஸ்க்கு வந்து ஒரு ஹப்புன்னு பண்ணிவிட்டு அந்த ஹப்பில் வந்து உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு வந்து வி டீச் டெய்லரிங். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்குரிய சாம்பிராணி ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு லேர்னிங் சென்டரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டியூஷன் சென்டர். ஏன்னா வேறு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களுக்காக வந்து ஒரு டியூஷன் சென்டர் வித் கம்ப்யூட்டர் இதோட. அண்ட் வி அப்பாயிண்ட் டீச்சர்ஸ் அண்ட் வி இன்வால்வ் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ஃப்ரம் 3rd ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸில் வந்து அவங்களும் இந்த வில்லேஜ் விசிட் பண்ணுவாங்க. அவங்க ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இந்த மாதிரி கூட்டி போவீங்க நீங்க தத்தெடுத்த கிராமத்துக்கு? ஆமா. ஓகே. ஸோ தே வில் இன்டராக்ட். ஸ்கூல் டூர், பிக்னிக்லாம் அந்த மாதிரி பண்றது ரொம்ப நல்ல விஷயம். குழந்தைங்களுக்கும் அது தெரியும். ஸ்கூல் டூர் பிக்னிக் கிடையாதுங்க, இட்ஸ் a கம்பல்சரி. ஓகே. இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இது பண்றது வந்து அதாவது இது வந்து அவுட்ரீச்சிங்கிறதுல வந்து ஸ்கீம்ல வந்து இட் இஸ் a must-ன்னு தான் வந்து நம்ம ஸ்கூல்ல வச்சிருக்கிறோம். மற்றதுக்காக அவங்க வந்து லீவ் போடலாம். இந்த இதில் வந்து தே cannot டேக் லீவ் பிகாஸ் தே லேர்ன் அ லாட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சீக் ஃபவுண்டேஷனில் பிலீவ் யூ கேன்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். அதில் ஸ்போர்ட்ஸ் இருக்கும், கல்ச்சரல் டெவலப்மெண்ட் இருக்கும், இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த பிள்ளைங்க அங்கே போய் அதை அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ தே தெம்செல்ஃப் வில் கண்டக்ட் த ஸ்போர்ட்ஸ் டே, தே தெம்செல்ஃப் வில் கண்டக்ட் த கல்ச்சுரல் டே. அந்த மாதிரி வந்து பிள்ளைங்களே வந்து அவங்களே பிளான் பண்ணி வித் த கைடன்ஸ் ஆஃப் த டீச்சர்ஸ் வந்து அவங்க போய் தே வில் டூ இட். இன்னொன்று என்னென்னா நம்ம பெண்களும் இதை விட்டு வெளியில் வரணும். டெய்லரிங்க்கு வந்து நாங்கள் வந்து இந்த இதில் இவ்வளோ பேர் தான் எடுக்க முடியும்னு சொல்கிற அளவுக்கு வந்து செய்கிறவங்க மற்ற டெவலப்மெண்ட்டில் வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த டிரைவிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்குரிய விஷயங்களாக இருக்கட்டும், அதில் வந்து அவங்களோட அந்த என்ன சொல்கிறது சேர்ந்து நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம அது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து அந்த பயம் அந்த சொசைட்டியில் என்ன சொல்லுவாங்க, டிரைவிங் கற்றுக்கிட்டா என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் எப்படி போய் நான் அதை விற்பேன். ஸோ இன்னும் அவங்களையும் வந்து ஐ எம் திங்கிங் ஆஃப் டு பிரேக் த கிளாஸ் சீலிங். ஸோ அது உடச்சிட்டு வெளியில் வரும்போது தான் தே கேன். பெண்கள்லாம் இந்த வேலை தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, வண்டி ஓட்டவும் வாங்க அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் வரைக்கும் எடுத்து கொடுக்குறீங்க. இதில் வந்து நீங்கள் நிறையவே பண்ணுறீங்க. அந்த கிராமங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, டெய்லரிங் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஹார்ட் பேஷண்ட், இவங்களெல்லாம் வந்து கரெக்டாக இவங்களுக்கு தான் உதவி போகணும் அப்படிங்கிற ஒரு செலெக்ஷன்லேருந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக வந்து வி டூ மெடிக்கல் ஹெல்ப். ஸோ மெடிக்கல் ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. வி கனெக்ட் வித் ஹாஸ்பிட்டல்ஸ். நான் வந்து 5 இயர்ஸாக வந்து தைவான் நோட வந்து கனெக்ட் ஆகி அங்கேருந்து வருவாங்க. ஸோ டாக்டர்ஸ் யூஸ் டு கம் ஃப்ரம் தைவான் அண்ட் இங்கே உள்ள பிகாஸ் ஐ பீன் அஸ் இங்கேருந்து வந்து அங்கே போய் நான் வந்து ஐ கிரியேட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் டீம் வித் டாக்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ அவங்க வந்து தைவான்லேருந்து இங்கே வந்து they stay for a week's time or 10 days வந்து இருந்து they will do the scrutiny and along with the Indian hospital team ஓட வந்து இருந்துட்டு they will give us a clear indication. ஸோ அந்த இண்டிகேஷன்ல இருந்து தான் நமக்கு தெரியும் வந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது இம்மீடியட்டாக வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வரும்போது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கு வந்து ஹார்ட்டில் வந்து ஒரு ஹோல் இருந்தது. ஆனால் யாருக்குமே அது வந்து பேரண்ட்டுக்கே தெரியாது.
ஸோ பட் வந்து இட் ஹஸ் பீன் ரைட் டைம் டு அந்த இன்டர்வியூ பண்ணி அந்த குழந்தைய வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு இதுவும் வந்து என்னால் மறக்க முடியாது. இதுக்காக எவ்வளோ நீங்க செலவு பண்றீங்க மேம்? ஒரு பணம் இதுக்கு நான் ஒதுக்கி வைக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷனுக்காக நான் இது பண்ணலன்னா எனக்கு தூக்கமே வராது அப்படின்னா, அது எந்த மாதிரி? அது பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் மோர் தென் 2 crores ஃபார் அ இயர். நைஸ் திங். ஏன்னா மனிதருக்கு ஆசையே வந்து பணம் மேல தான். எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்தாது, பத்தாது சேர்த்து வைக்கணும்னு இருக்கும். ஸோ சம்பாரிக்கிறதுல இருந்து ஒரு போர்ஷன் வந்து கண்டிப்பா ஒரு சமூக சேவைக்காகவும், ஒரு கிராமங்கள் இந்த மாதிரியான மக்களை வந்து நெறைய அவங்களோட வளர்ச்சிக்காக செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனசு வந்து உண்மையிலேயே கிரேட். ஸோ அதுக்கு நீங்க இவ்ளோ பெரிய தொகைய ஒதுக்கி அத பண்ணிட்டு இருக்கீங்க கன்சிஸ்டன்ட்டா அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எத்தன வருஷமா இத பண்ணிட்டு இருக்கீங்க? 12 இயர்ஸா பண்ணிட்டு ஓ! இருக்கேன். 12 இயர்ஸ். 12 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதில் வந்து நான் சொல்ல போகிறேன்னா எஸ் ஐ ஐ கான்ட்ரிபியூட் மினிமம் ஆஃப் 2 crores ஆஃப் ருபீஸ். அதை தாண்டி வருஷத்துக்கு. ஓகே. வருஷத்துக்கு per year. மொத்தமா இல்ல 12 வருஷத்துக்கு வருஷத்துக்கு. வருஷத்துக்கு. இதை விட வந்து என்னென்னா ஒவ்வொருத்தரோட டைம் ஐ வேல்யூ மோர். அப்படி பார்க்கும்போது என்னோட டீமில் வந்து என்னோட ப்ரிட்டோஸில் இருக்கிற டீச்சர்ஸ் வந்து 120 டீச்சர்ஸ் அண்ட் 1000 more children. அவங்களோட டைமை வந்து பீரியாடிக்கலாக வந்து அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஆமா. உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ், உங்க ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அந்த கிராமத்துக்கு எடுத்துட்டு போய் ஒரு சொந்தக்காரங்க மாதிரி அதை கலந்து அவங்கள வந்து ஒரு ப்ரோக்ராமா பண்ண வைக்கிறீங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி நீங்க திங்க் பண்றீங்க. யா அதனால தான். ஸோ அந்த ப்ரோக்ராம் மட்டும் இல்லைங்க, வி டூ மோர் திங்ஸ் டுவர்ட்ஸ் டு டெவலப் தட் வில்லேஜ் அஸ் வெல் அஸ் த கிட்ஸ் ஓவர் தேர் அண்ட் உமன் ஓவர் தேர். நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்க சில்ட்ரன் வந்து லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கும்போது, நார்மலா ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கும்போது, இந்த சில்ட்ரனை வந்து கொஞ்சம் இல்ல படிக்கிறதுக்கு லேட் ஆகுது, எழுதுறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு டீச்சர்ஸே கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, இவங்களுக்கு என்ன பண்ணணும், எங்க சேர்க்கணும், எங்க நம்மளுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படின்னு ரொம்ப குழம்பிடுவாங்க. இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்து வி கிவ் அட்மிஷன் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். பிகாஸ் வி ட்ரெயின்ட் அவர் டீச்சர்ஸ் எவ்ரி இயர் வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் 2 டீச்சர். கிண்டர் கார்டன் லெவலில் 2 டீச்சர், ப்ரைமரி லெவலில் 2 டீச்சர், ஹை ஸ்கூல் லெவலில் 2 டீச்சர்ஸ் வந்து தே ஹாவ் அ ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் தெம் டு ஹேண்டில் தோஸ் சில்ட்ரன். அண்ட் இன்னொன்று நான் கேள்விப்பட்டேன் மேம், உங்களோட சீக் ஃபவுண்டேஷன்லேருந்து நீங்கள் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கு பணமே கட்டுறீங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அந்த டான் கன்னிலா அந்த ஸ்கூலில் வந்து ஒரு லேர்னிங் டிசபிலிட்டி இருக்குது, ஸ்பெஷல் சில்ட்ரனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் டான் கொனேலாங்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து மென்டலி டிசேபிள் சில்ட்ரன் தான் அங்கே வந்து நிறைய அதை 95% வந்து ஃபிசிக்கல் டிசபிலிட்டியோட மென்டலி டிசபிலிட்டியோட இருக்கிற பிள்ளைங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ரெகுலர் ஸ்கூலில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வைக்க முடியாது அந்த மாதிரி. ஏன்னா அவங்களோட வந்து தேவைகளே வேறு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து வி கனெக்ட் வித் தட் டான்கொனேலா ஸ்கூலோட வந்து நம்ம இருந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக யூனிஃபார்மில் இருந்து, ஏன்னா அவங்க வந்து அவங்கவுங்களோட எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அங்கே உள்ள டீச்சர்ஸ்க்கு வந்து வி பே சேலரி. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருவோம். அவங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுன்னா வந்து வண்டியெல்லாம் வி ப்ரொவைட் வெஹிக்கிள் ஃபார் தெம். ப்ளஸ் அவங்களோட இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்குரியது டீச்சர்ஸோட சேலரி மந்த் ஆன் மந்த் ஆஃப் டீச்சர்ஸ் 5 டீச்சர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டீச்சர்ஸோட என்டையர் சேலரி இஸ் பீன் டேக்கன் கேர் ஆஃப் சீக் ஃபவுண்டேஷன். எஸ். நீங்கள் நினச்சிங்களா மேம், மதுரையிலேருந்து வந்தீங்க, ஒரு கணக்கவாத்தியாரோட பொண்ணு, இன்னொரு ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, லைலா காலேஜில் அவங்களோட ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்காக நீங்கள் கணவன் மனைவி 2 பேரும் செஞ்ச உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு பக்கம் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது குழந்தைக்காகவும் இவ்வளோ சிரமப்பட்டிருக்கீங்க, சேம் டைம் பிஸ்னஸில் அவரும் க்ரோத் ஆகணும், நீங்களும் பின்னாடி ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க, சைடில் உங்களுக்கான ஒரு பொருளாதாரம். அவர் வந்து ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் வந்து 3rd கிளாஸில் வந்து கீழே பேப்பர்லாம் விரித்து படுத்து பிஸ்னஸ்க்காக ட்ராவல் பண்ணதெல்லாம் உண்டு. சடனாக கிளம்பணுன்னா வந்து ரிசர்வ்டு பண்ண முடியாது, அன்ரிசர்வ்டில் வாங்கிட்டு பட் அந்த மீட்டிங் போயே ஆகணும்னா நிறைய தடவை வந்து பெங்களூர்லாம் பிகினிங்கில் போகும்போது யூஸ் டு ட்ராவல் லைக் தட். நான் நம்புவாங்களா? நானும் வந்து அவங்களோட வந்து
சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு அதை ட்ரெயினுக்கு ஓடி கூட போய் அதெல்லாம் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லைஃப். வேற லைஃப். ஆமா ஆமா. ஸோ அதனால தான் இப்போ இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, குழந்தைங்களுக்காகவும் ஒரு சோசியல் சர்வீஸ், ஒரு கிராமங்களை தத்தெடு இதெல்லாம் வந்து இன்னொன்று வந்து இஃப் யூ ஸ்டார்ட் லவ்விங் யுவர் லைஃப், லவ்விங் யுவர் செல்ஃப், யுவர் லைஃப் இஸ் டோட்டலி இஸ் அ டிஃப்ரெண்ட் வே. புரியுதுங்களா? நம்மளுக்கு நம்ம வந்து நம்ம பிடிச்சி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழும் போது நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் நமக்கு அழகாக தெரியும், நல்லதாக தெரியும். இப்படி இருந்த நிலைமை இப்படி மாறி இருக்கு அப்படின்னா என்னெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க மேம்? அதாவது என்ன லிஸ்ட் அவுட் பண்ணலான்னா வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்க்காக ட்ராவல் பண்ணும்போது வந்து தேர்ட் கிளாஸ் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணி பேப்பர் விரித்து படுத்தது என் ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இப்போ எதில் போறீங்க? இப்போ வந்து ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் கிளாஸில் பிஸ்னஸ் கிளாஸில் அந்த மாதிரி மாறி இருக்கு. மாறி இருக்கு. அப்புறம் வீடு, வாடகை வீடு. அந்த வாடகை வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாய்லெட்டில் தான் வந்து தண்ணியே வரும். அதுலேருந்து எடுத்து எடுத்து மற்ற எல்லா இடத்துக்கும் வச்சுக்கணும். அண்ட் ஒன் மோர் விஷயம், எங்கள் வீட்டில் நாங்கள் ரேஷனில் வந்து அப்போ வாங்கினது கிடையாது. பட் ஆஃப்டர் மேரேஜ் ரேஷனில் வந்து சில பொருட்கள் வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ரேஷன் கடையில் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படியே தான் வந்திருக்குது. வாடகை வீட்டில் இருந்து ஓன் ஹவுஸு. அந்த ஓன் ஹவுஸுக்கு வந்து ஒரு எக்ஸஸாக ஒரு 50,000 ருப்பீஸ்க்கு எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு வந்து இருந்தது. நான் உன்னைய வந்து இவ்வளோ விலைக்குள்ளே தானே பார்க்க சொன்னேன், அந்த 50,000 ஜாஸ்தியானதுக்கு இந்த 50,000 நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கேட்கும்போது அங்கேருந்து வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹவுஸ். ஓகே, ஒரு லக்ஸரி ஹவுஸ் கிடச்சிருக்கு. அப்போ நீங்கள் 50,000 ஏன் நீ கூட வீடு பார்த்த அப்படின்னு சண்டை போட்டது வந்து அப்போ அவர் நினச்சே பார்த்துருக்க மாட்டார் அப்போ சார் கூட. கண்டிப்பாக நைஸ். அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படின்றது அந்த ஏன்னா நான் வந்து ஓன் ஹவுஸில் பிறந்து வளர்ந்து வந்தது. எனக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு வந்த உடனே எப்படியாவது நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்து கீத்தெல்லாம் வச்சு ஒரு ஓன் ஹவுஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு இருக்கும் இல்லையா, ஒரு ஓன் ஹவுஸ்லேருந்து வந்தவங்க வாடகை வீட்டில் நம்ம இருக்கும் போது உங்களுக்கு அந்த ஒரு ஒரு ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாது ஒரு வீடு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடையாறில் தான் வாங்கினேன் நான் அந்த தனலட்சுமி அவென்யூவில் இருக்க அந்த வீடு. அதில் இன்னொரு ஒரு பெரிய விஷயம், அந்த வீடு வந்து எகெயின் வந்து விஜய், ஆக்டர் விஜய் இருக்கிறாருல்ல, அவர் வந்து தெரியும், என்னோட கசின்னு. அவர் குடும்பம் வைக்கும் போது அந்த வீடு வந்து எங்ககிட்ட இருந்து வாங்கினார். ஏன்னா வந்து எங்கள் மாமா வந்து அது ரொம்ப அதுலேருந்து எங்களோட க்ரோத் ரொம்ப நல்லா போனதுலேருந்து அந்த வீடை வந்து நீ விஜய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை எங்ககிட்ட இருந்து வாங்கினாங்க. ஓகே, இப்போ வந்து மக்களுக்கு ஒரு குழப்பம் வரும், எதுக்கு இங்கே வந்து தளபதி விஜய் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் சாரோட தங்கச்சி பொண்ணு தான் டாக்டர் விமலா ராணி மேம். ஸோ விஜய் சாருக்கு வந்து அத்தை பொண்ணு. ஆமாம் ஆமாம். ஸோ உங்களோட வீடு வந்து ஒரு ராசி லக்குங்கிறதுக்காக விஜய் சாரும் சங்கீதா மேமையும் கூடி வைக்கும்போது அந்த வீட்டில் கூடி வச்சாங்க. வாட் அ நைஸ் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. சூப்பர். வீட்டுக்கு அதே வீட்டில் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகரும் சோபா சந்திரசேகரும் இருக்கிறாங்க. அது பேரலாக தான் இருக்குது. ஓ சூப்பர். அந்த வீட்டில் இருந்து வந்துட்டு தான் வந்து இந்த வீடு வந்து வாங்கினோம். அது வந்து 1.5 கிரவுண்ட் இல்லை, இது வந்து 4.5 கிரவுண்ட்ஸ். சூப்பர். வீட்டில் இருக்கு. ஸ்டெப்பாக அந்த வீட்டோட மாற்றம் அப்படிங்கிறது வந்து உங்களோட உழைப்பையும் சேர்ந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி வந்து ஒரு காருங்கிறது வந்து இந்த ஸ்டாண்டர்ட் 1000 வந்து மார்ச்சரி வேனாலாம் இப்போலாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த கார் தான் வாங்கினோம். ஏன்னா வந்து அந்த கார் தான் வந்து 12,000 கிடச்சிச்சு. ஏன்னா அந்த டைமில் பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு கார் வந்து ரொம்ப மஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு கீழே வந்து எந்த காரும் வந்து கிடைக்காது. ஒரு 4 வீலு ஒரு இது வச்சு கிடைக்கணுன்னா 12,000 ருபீஸ்க்கு அந்த கார் வாங்கினோம். இன்னைக்கு வந்து சொல்லுங்க மேம், நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆடியா பிஎம்டபிள்யூ எது வேணும் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அதுக்கு மேலே சூப்பர் ரோல்ஸ் ராய்ஸில் இருக்கு. ஓகே, நீங்கள் சொன்னீங்க மார்ச்சுரி வண்டி அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து உங்களை ரோல்ஸ் ராய்ஸ்க்கு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்களும் அதுக்கு வந்து பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக மாறி இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான். 2 பேரும், அதாவது வந்து 2 கை சேர்ந்தால் தான் வந்து சவுண்டு வரும்.
ஸோ எங்கேயுமே வந்து வந்து 2 பேர் வந்து பேரலாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கும்போது அது எல்லா இதுலேயுமே வந்து ஒரு குடும்பம் வளர்றதா இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் வளர்றதா இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வளர்றதா இருக்கட்டும், இட் மே இட் இட் மேட் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் தட். அண்ட் உங்களோட சீக் ஃபவுண்டேஷன்ல நீங்க பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சிறுவர் சீர்திருத்த பள்ளி இங்கெல்லாம் கூட நீங்க விசிட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா. அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அங்க ஸ்கூலுக்கு போன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது மேம்? இது எனக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிற ஒரு 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 எப்பவுமே ஒரு தூண்டுதல் இருக்கும் எனக்கு எப்பவுமே. ஏன்னா வந்து நம்ம வந்து நல்லதை மட்டும் பார்த்துட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியாது. எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் லேர்ன் பண்ண முடியும். ஸோ அங்கேயும் போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உமன் பிரிசன் உமன் பிரிசனும் போயிருக்கிறேன். உமன் பிரிசனில் வந்து ஐ மெட் சென்டென்ஸ் வாங்கின டெத் சென்டென்ஸ் வாங்கினவங்களையும் வந்து அது பார்த்துருக்குறேன். அப்போ வந்து அவங்க பேசும்போது தெரியாமல் பண்ணிட்டேம்மா, அந்த நேரத்தில் அந்த கோவம் வந்து இன்னைக்கு வந்து என்னை வந்து இந்த இடத்துல வச்சிருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்களும் அந்த இதை ஃபீல் பண்ணுறாங்க. தப்பே செய்யாமல் அந்த சூழ்நிலையில் வந்து நான் வந்து அதுக்கு வந்து தப்பாயிட்டு நான் உள்ளே இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்களையும் நம்ம அப்போ வந்து ஷேக்கன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. உங்கள் கை பிடிக்கலாமா அப்படின்னோடனே அதில் என்ன தாராளமாக பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ சாட் வித் தெம். அவங்களோட கை கொடுத்துட்டு அவங்கள வந்து ஹக் பண்ணிட்டு, யா லைஃப் இஸ் லைக் தட் இஸ். எதனால அப்போ தோணுச்சு மேம் உங்களுக்கு அங்கெல்லாம் போகணும், இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகணும், ஒரு சிறைச்சாலைக்கு போகணும், அங்கே இருக்கிறவங்கள மீட் பண்ணணும், ஏதாவது செய்யணும்? இப்போ நீங்கள் வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற போது வந்து நீங்கள் மேலாக்கில் உட்காந்துட்டா உங்களுக்கு வந்து அதனோட டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காதுங்க. யூ ஹாவ் டு பி தேர். அவங்க தானே ஏதோ பண்ணியிருப்பாங்க, அவனுக்கு அப்படி நல்லா வேணும் அப்படின்லாம் நம்ம வந்து நிறைய பேர் பேசுறது கேள்விப்பட்டிருக்கோம். பட் அங்கே போய் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும் போது தான் யாருமே வந்து வெரி மினிமல் பீப்புள் தட் தே நோ வாட் தே ஆர் டூயிங் இஸ் ராங் அண்ட் தே ஆர் டூயிங் இட். பட் நிறைய இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் பார்த்த அந்த சிறுவர் சீர்திருத்த பிள்ளையாக இருக்கட்டும், இல்லை உமன் ப்ரிசன்லையாக இருக்கட்டும், ரிக்ரெட் பண்ணுறாங்க. ஐ ஷுட் ஹவ் நாட் டன் திஸ் அப்படிங்கிறது தான். சில இது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களுக்கு தெரியாமலே வந்து அந்த இதில் வந்துட்டு அதனால அவங்க வந்து கோத்ரூ பண்ணுற மென்டல் அக்னி அண்ட் ஃபிசிக்கல் அக்னி வந்து இட் இஸ் பெயின்ஃபுல் திங். இவ்வளோ நேரம் பேசணும், நீங்கள் நிறைய அதை பண்ணிட்டு இருக்கோம் இதை பண்ணிட்டு இருக்கோம்னு பேசணும். நீங்கள் என்ன தான் பண்ணல மேம், வேற என்ன பண்ண போறீங்க? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சீக் ஃபவுண்டேஷனில் வந்து நெய்பரிங் வில்லேஜஸ் இதெல்லாம். ஸோ வி வாண்டட் டு என்ன நினைக்கிறேன்னா அந்த ட்ரைபல், ஏன்னா எகெயின் வந்து இன்றைக்கும் வந்து ட்ரைபல் வந்து இஸ் பி நாட் பீன் டேக்கன் கேர் ஆஃப் த ரெகுலர். இன்னும் இருக்கு மேம், மலைவாழ் கிராமங்கள் கரண்ட் இல்லாமல், அதுதான் டிரான்ஸ்போர்ட் கிடையாது அவங்களுக்கு, ஸ்கூல் கிடையாது. ஆமாம். ஸோ நான் வந்து இந்த இயர் வந்து நான் எப்போவுமே வந்து எவ்ரி இயர் வந்து பிஃபோர் ஸ்டார்டிங் வந்து ஒரு ரிசர்ச் எடுக்க சொல்லுவேன். அடுத்த தேவைகள் எங்கே ரொம்ப தேவைகள் இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து ரிசர்ச் எடுக்கும் போது தான் இந்த மலைவாழ் கிராமம் வந்து இன்றைக்கும் வந்து அப்ரோச்சுக்காக ரோடு இல்லாமல், கரண்ட் இல்லாமல், படிப்பு இல்லாமல், இன்னும் வந்து இந்த சைடு உலகத்தை பார்க்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறது அளவுக்கு வந்து டீம் வந்து ஒரு ரிசர்ச் கொடுத்தாங்க. ஸோ இந்த இயர்லேருந்து கொஞ்சம் வி ஆர் கோயிங் டு கான்சென்ட்ரேட் ஆன் டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரைபல் பீப்புள். சூப்பர். அவங்களுக்காக என்னென்ன பண்ணணும்னு இருக்கீங்க மேம்? இப்போ தான் ரிசர்ச் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ மெயின்லி வந்து ஐ உமன் அண்ட் சைல்ட். ஸோ எஜுகேஷனுக்கு வந்து பேசிக்காக வந்து ஏதாவது ஒரு சின்ன சென்டர் போட்டு இன்றைக்கி வந்து ஒரு கம்ப்யூட்டரோ வந்து இதுவோ வந்தால் நம்ம வந்து ஈவன் நேரவே வந்து நம்ம வந்து ஆன்லைனில் கூட அவங்களுக்கு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி ட்ரைனிங்கோ. அண்ட் இஃப் இட் இஸ் மோர் ரிக்வயர்ட் தட் பேசிக் லைஃப் ஸ்டைலே வந்து பில்ட் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து டாய்லெட் ப்ரொவைட் பண்ணுறது, ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான பேசிக்காக வந்து அடுத்த லெவலுக்கு என்ன இருக்குதோ ஃபியூ வில்லேஜஸ் வந்து பார்த்துருக்குறாங்க.
அந்த ஃபியூ வில்லேஜஸில் வந்து வி ஸ்க்ரூட்டினை த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் லெவல். நான் பெட்டர் லிவிங் சொல்ல முடியாது, அதுக்கெலாம் வந்து இம்மீடியட்டாக பெருசாக பண்ண முடியாது. நெக்ஸ்ட் லெவல் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ வாட் வி கேன் டூ ஃபார் த நெக்ஸ்ட் லெவல், வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ட்ரைபல் வில்லேஜஸ்க்கு வந்து அடுத்த லெவல் ஆஃப் தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா வந்து அவங்க வந்து இப்போ இன்னொரு ஃபியூ வில்லேஜ்லலாம் வந்து அவங்க சில கைவினை பொருட்கள்லாம் செய்கிறாங்க. அதை வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்கிறது தெரியாமல் இருக்கிறதுனால நம்மளோட வீக்கெண்ட் பி சொல்யூஷன் மூலமாக வந்து ஆன்லைனில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி அவங்களோட பொருட்களை வந்து காமர்ஸில் வந்து விற்று கொடுக்கறதுக்கு ஒர்க் நடந்துட்டுருக்கு. சூப்பர். ஆக்சுவலி இது ரொம்ப எக்ஸலண்ட்டான ஐடியா மேம். பிகாஸ் நானே வந்து நிறைய ஷோ பண்ணும்போது மலை கிராமங்களுக்கெல்லாம் போயிருக்கேன். அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கே உரிய அந்த மண்ணுக்கே உரிய நிறைய விஷயங்களை ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை எப்படி கீழே எடுத்துகிட்டு வருது, ஈவன் சிட்டி கூட அவங்களால அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே எடுத்துகிட்டு வந்தாலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்து காமர்ஸ் மூலிமா ஆன்லைனில் வந்து அதை விற்று கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு முயற்சி தான். இன்னைக்கு வந்து வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உங்களை மாதிரி சிலர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து இன்னும் நிறைய நல்ல விஷயங்களுக்கு வந்து விதையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தானுங்க வந்து சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லியிருக்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இட் கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ். இப்போ நாங்களே லைஃப்பில் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்திருக்கிறோம். டெஃபினெட்லி அது வந்து பேசிக் லேர்னிங் தானே. எடுத்தோடனே எல்லாத்தையுமே பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறது வந்து என்னையை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு விதை போட்டு மரமாக வரணும். டைரெக்டாக மரங்கிறது வந்து சான்ஸ் இல்லை. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ வாண்டட் டு டூ இட். ஒரு ஆண்டர்ப்ரனராக உங்களோட வளர்ச்சியை பார்க்கறத விட அதோடு சேர்ந்து நீங்கள் பண்ணுற இந்த சர்வீஸ் அப்படிங்கிறது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் அதை எல்லாருமே வளர்ந்தவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கே இருக்கிற ஏழ்மையே கூட இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் தெரியுது. அண்ட் எஜுகேஷன்லேருந்து எல்லாமே கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் கான்வர்சேஷன். அண்ட் இன்னும் நிறைய பேசலாம் மேம் உங்ககிட்ட. அண்ட் தேங்க்யூ. St. Brito's Academy, the first American accredited school. Embrace the new era of learning 5D.